டு மை யூடியூப் சேனல். நம்ம இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஷின் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ மெக்கானிக்ஸ் பார்த்துருக்குறோம். இதில் ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஷின் எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ மெக்கானிக்ஸ் வீடியோவில் வந்து பாருங்கள். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் ஒன் பை ஒன்னாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொஷின் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஃப்ரீ இண்டெக்ஸ் அப்பியரிங் இன் எவ்ரி டேர்ம் ஆஃப் ஈக்குவேஷன் மஸ்ட் பி அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இண்டெக்ஸ் ஆஃப் வேரிங்னு பார்த்தீங்கன்னா எந்த டேர்மில் வந்து நமக்கு அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஃப்ரீ இண்டெக்ஸ் ஆஃப் வேரிங் வந்து எப்பவுமே வந்து சேமாக நமக்கு இருக்கும். சேம் டிஃப்ரெண்ட் நாட் அக்கர் யூனிக்யூன்னு இருக்குது. அதனுடைய ஃப்ரீ இண்டெக்ஸ் ஆஃப் வேர் வந்து வேரிங் எவ்ரி டேர்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லெட் சிக்மா ijk denoted the permutation of 1, 2, 3 the value of zeta 3, 2, 1 அப்படின்னு இருக்குது. இது ப்ராப்ளம்ஸ்லாம் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்குறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். அதனால் பெர்முடேஷன் வந்து 1, 2, 3 இந்த வேல்யூ ஆஃப் zeta 3, 2, 1 அப்படின்னா உடைய ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா -1 வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். if TIA is on the contradiction of TIJ if வந்து பார்த்தீங்கன்னா TIA equal to T11 plus T22 plus T33 if TIJ வந்து delta theta sigma ij plus 2 mu aij TIA இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கொஷின் ஆன்சரை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? TIA ஈக்குவல் டு அதனுடைய டைகனல் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? அது ப்ராப்ளம்ஸ் இதிலே கொஷினில் நெக்ஸ்ட் இதில் வருது. அது டைகனல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஏபி இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. அப்போ ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்டு பி. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் if டெல்டா ஐஜே டினோட் தான் வந்து கர்ணக்கர் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா கர்ணக்கர் டெல்டாவுக்கு வந்து ஃபார்மில் அந்த வேல்யூ ஆஃப் டெல்டா 11 22 அதே டெல்டா 33 அப்படின்னா இது வந்து டைரெக்டாக நமக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான். கர்ணக்கர் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் 11 22 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்ஷன் வந்து 3 ஆன்சர் வந்து 3. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். let it tensor T with transform the base vector transform base vector of TE1 இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு E1 2 -6 4 அது வந்து 3 4 -1 -2 1 -2 இந்த ஃபைன் வெக்டர் A அண்டு ஃபைண்ட் வந்து ஏவோட வேல்யூ பியோட வெக்டர் கண்டுபிடிக்கும். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த வெக்டர் A ஈக்குவல் டு E1 2E2 ப்ளஸ் 3E3 இது வந்து பார்த்தோம்னா நமக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூவில் டெல்டா போட்டு நமக்கு ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம். அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த T1 E2 E3 வந்து டிட்டர்மெண்ட் வேல்யூ போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. சரிங்களா? அது வந்து வீடியோஸில் இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆன்சர் வந்து B ஈக்குவல் டு 2E1 ப்ளஸ் 5E2 ப்ளஸ் 8E3. என்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அது வந்து இதே ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா இது வந்து டைரெக்டாக வந்து தேரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு தான். நமக்கு எல்லாமே வந்து தேரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த டாப்பிக்கில். லெட்டு A, B, C அப் டு வந்து n வரை இருக்குது. பிஏ tensor the transform product of tensor வந்து A, B, C நம்ம எடுத்துருக்கிற அந்த டென்சர் வந்து எல்லாமே ப்ராடக்ட் பண்ணி டிரான்ஸ்போஸ் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு எதுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். A, B, C வந்து ப்ராடக்ட் பண்ணோம் n வரை ப்ராடக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து எப்படி நமக்கு ஆப்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மேட்ரிக்ஸ்லாம் பார்த்துருவோம். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அந்த மாதிரி இதில் டென்சரில் ஏபிசி அப் டு n வரி இருக்குது. n வரி இருந்தால் அதுக்கு டிரான்ஸ்போஸ் நம்ம எடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் சேம் அதே ஃபார்மில் தான் n டிரான்ஸ்போஸ்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் சி டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். சரிங்களா? ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் ட்ரூ அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ராங்கானது எது அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குது. இது நம்ம ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம வந்து சம்மோ நம்ம பார்த்துருக்குறோம் சரிங்களா. அது ட்ரென்சர் செட்டு சிமெட்ரிக் அப்படின்னா டி ஈக்குவல் டு டி டிரான்ஸ்போஸு. அதே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆன்டி சிமெட்ரிக் வந்து சிமெட்ரிக் அதுக்கு ஃபார்முலா வந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து இதில் வந்து ராங்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோன்னா சிமெட்ரிக் வந்து டி ஈக்குவல் டி டிரான்ஸ்போஸ் இதுவும் நம்ம கரெக்டு தான். T12 ஈக்குவல் டு மைனஸ் T21 அதே வந்து 13 மைனஸ் 31 இது வந்து T வந்து ஆன்டி சிமெட்ரிக் இதுவும் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் தான். இது ஃபார்முலாவே நம்ம ப்ராப்ளம்ஸை பார்த்துருக்கோம். T சிமெட்ரிக் ப்ளஸ் TA ஆன்டி சிமெட்ரிக் வந்து T நமக்கு கிடைக்கும். அதே கொஷின் இது இங்கே ஃபார்முலாஸை நமக்கு கொடுத்துருக்குறோம். அது வந்து T சிமெட்ரிக் இஸ் வந்து ஒமோவேஸ் ஆன்டி சிமெட்ரிக் அந்த ட்ரேஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து D தான் வந்து நமக்கு ராங்கான ஆப்ஷன். ப்ராப்ளம்ஸ்லேயே நாம் பார்த்துருக்குறோம். இது ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அதே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் ஏ பிசி வந்து கொடுத்துருக்குறோம் சரிங்களா. ஆன்டி சிமெட்ரிக் சிமெட்ரிக்கான ஃபார்முலாஸ் இது. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஒன்லி அண்ட் வந்து ஆன்டி சிமெட்ரிக் டென்சர் ஆசிய டியூல் வெக்டர் டி பவர் ஏ இதுவும் நமக்கு ஃபார்முலாஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா டைரக்ட் ஃபார்முலா தான். ஆன்டி சிமெட்ரிக் டென்சர் வந்து டியூல் வெக்டர் டி பவர் ஏ வந்து ஃபார்முலாஸ் இது. ஃபார்முலாஸில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தோம்னா டி பவர் ஏ ஈக்குவல் டு மைனஸு 2 3 அது 3 1 1 2 அதே மாதிரி 3 2 1 3 2 1 2t பவர் ஏ வந்து மைனஸ் வந்து டெல்டா இ ஐஜேகே அது வந்து டிஜேகே இஏ இது எல்லாமே நமக்கு ஆப்ஷன் ஏபிசி வந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்ட் ஆப்ஷன் தான் நமக்கு சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி இதுவும் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாமே வந்து முன்னாடி ப்ராப்ளம்ஸ் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அது பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டோம். அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இது எல்லாமே. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். let R is a rotational tensor and M is a unit vector அப்படி எடுத்துக்கோம். the direction of the axis rotation then the dual vector q of R power a அது வந்து ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். is a dash to M எப்படி இருக்கும் அதுனா இந்த q R power aவுக்கு வந்து எப்படி இருக்கும் சேம் பர்பண்டிகுலர் parallel not parallel அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா qக்கும் R power aவுக்கு வந்து நமக்கு parallel நமக்கு இருக்கும். அது ரொட்டேஷனல் டென்சர் வெக்டர் வந்து எப்படி இருக்கும் அந்த யூனிட் வெக்டருக்கு வந்து பேரலாக இருக்கும் சரிங்களா. ஆப்ஷன் சி வந்து பேரலல் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். அதுவும் சேம் அதே கொஷின் தான் நமக்கு எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அந்த வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் டென்சர் வந்து ஸ்ட்ரெயின்ஸில் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் வந்து டிஃபர்மேஷன் டென்சர் இது எல்லாமே எப்படி நமக்கு இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னா தொடர்புடைய சிமெட்ரிக்கு ஆன்டி சிமெட்ரிக்கு ரொட்டேஷனெல்லாம் வந்து ரொட்டேஷனெல்லாம் கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குன்னா நமக்கு சிமெட்ரிக்கு நமக்கு இருக்கும். ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். the eigenvalues of a real symmetric matrix இது eigenvalue eigenvector நம்ம மேட்ரிக்ஸில் போட்டிருக்கிறோம் வீடியோ. அப்போ அந்த eigenvalues வந்து ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அதனுடைய பிரின்சிபல் டைரெக்ஷனாக இல்லை வேல்யூவோ eigenvector eigentensor அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து eigenvalues வந்து பார்த்தோன்னா ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்பவுமே எப்படி இருக்குமோ அதனுடைய பிரின்சிபல் வேல்யூ தான் நமக்கு இருக்கும். eigenvalues வந்து பிரின்சிபல் வேல்யூஸாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். which of the following is not true அப்படின்னு கொடுத்தாங்க. ஸ்கேலார் இன்வேரியன்ஸ் வந்து நாட் ட்ரூ இது இருக்குது. இதுவும் நமக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா வந்து I1 I2 I3 சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் இது நமக்கு நாட் ட்ரூ ராங்கான ஆப்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பாருங்கள். இது I1 வந்து பார்த்தோன்னா ட்ரேஸ் ஆஃப் டி அது ப்ராப்ளத்தில் நம்ம ஃபஸ்ட்டு I1 நம்ம கண்டுபிடிச்சி பார்த்துருக்குறோம். அடுத்து I2க்கு வந்து பார்த்தோம்னா 1/2 அது ட்ரேஸ் டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸு ட்ரீ ஸ்கொயர் இது நமக்கு ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அதே வந்து I3ன்றது வந்து டெல்டா அதாவது டெல்டானா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் டி. அது நெக்ஸ்ட் கொஷின் இருக்குது. இந்த 14th வந்து ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருக்குறோம் சரிங்களா. அப்போது I1க்கான ஃபார்முலா இது I2க்கான ஃபார்முலா இது I3க்கான ஃபார்முலா. அப்போ I2க்கான ஃபார்முலாவில் 1/2 இல்லை இதுதான் வந்து பார்த்தோன்னா ராங் ஆப்ஷன். ஆப்ஷன் பி வந்து இதுதான் வந்து தவறான ஆன்சர் சரிங்களா. நாட் ட்ரூ ஸ்கேலார் இன்வேரியன்ட் வந்து I1 I2 I3 ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது சரிங்களா. அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளமாகவும் இருக்குது பாருங்கள். 14th கொஷின் வந்து அது ப்ராப்ளமாகவும் இருக்குது. இதுவும் வந்து ஃபார்முலாவே நமக்கு I1 I2 I3 வந்து பார்த்தோன்னா நம்முடைய பிரின்சிபல் ஸ்கேலார் இன்வேரியண்ட்டாக இருந்ததுன்னா I3க்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு வந்து இப்போ தான் நம்ம அந்த I3ன்னு நமக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ இல்லைனா வந்து அதனுடைய டயகனல் வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதணும். டெல்டா V அப்படிக்கு λ1 λ2 λ3 அப்படின்னா மூணுமே மல்டிப்ளை பண்ணக்கூடியதான் வந்து I3க்கு வேல்யூ. இந்த பிரின்சிபல் ஸ்கேலார் இன்வேரியன்ட் வந்து I3க்கு வந்து λ1 இன்ட்டு λ2 இன்ட்டு λ3. இந்த 14th வந்து ப்ராப்ளம் தான் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். அது வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் உங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் ஸ்கேலார் இன்வேரியன்ட் ஆஃப் Tன்னு கொடுத்துட்டு 3/3 மேட்ரிக்ஸில் I1 I2 I3 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது தான். சரிங்களா? I1 நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்கிற டயகனல் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும். டயகனல் வந்து 2 3 -3 ஆட் பண்ணோம்னா 3 கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட் 2 கிடைக்கும். அப்போ ACDலே 2 இருக்குது. அடுத்து வந்து I2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிட்டர்மெண்ட் வேல்யூவில் ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ 3 4 4 3 எடுத்துக்கணும். லாஸ்ட் நடுவில் இருக்க காலம் விட்டு 2 0 0 -3 இது வந்து சால்வ் பண்ணோன்னா I2 நமக்கு வரும். அடுத்து I3க்கு வந்து பார்த்தோன்னா இது ஃபுல்லாக வந்து டிட்டர்மெண்ட் வேல்யூ I3 I1 I2 I3 இல்லை T நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் T1 T2 T3 இதான் பிரின்சிபல் ஸ்கேலார் இன்வேரியன்ட். அதே வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்ம வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வந்து ஆன்சர் இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் த ஆர்த்தோகனல் டென்சர் Q of T then d அதாவது d theta by dt into dq by dt into q power t. இந்த ஆர்த்தோகனல் டென்சர் வந்து Q of T அப்படி நம்ம சொன்னோம்னா அதுக்கு என்ன நமக்கு ப்ராப்ளம்ஸ் இது வந்து பார்த்தோன்னா சிமெட்ரிக் டென்சரா இல்லை ஆன்டி சிமெட்ரிக் டென்சர் அப்படின்னா dq by dt into q power t வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆன்டி சிமெட்ரிக் டென்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இதுவும் நமக்கு ஃபார்முலாஸ் தான் நமக்கு வந்து பாருங்கள். let வந்து determinant of Aij denote the determinant of the matrix Aij then determinant of Aij அப்படின்னு இருக்குது. இதுவும் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலாஸில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து Fijk Ai1 Aj2 Ak3 தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கண்டினியூ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். the second scalar invariant of tensor matrix T. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா அதனுடைய செகண்ட் ஸ்கேலார் இன்வேரியண்ட்டுக்கான ஃபார்முலா செகண்ட் ஸ்கேலார் இன்வேரியண்ட் ஆஃப் த டென்சர் வந்து டென்சர் மேட்ரிக்ஸ் வந்து Tக்கு நமக்கு என்ன ஃபார்முலாஸ் வரும்? இது டைரெக்டாக நமக்கு ஃபார்முலாஸ் தான். அதுக்கு ஃபார்முலாஸு ஆப்ஷனில் பாருங்கள். அது கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். I2 equal to Tii Tjj by 2 minus Tij Tji by 2 இதான் வந்து செகண்ட் ஸ்கேலார் இன்வேரியண்ட் ஆஃப் த டென்சர் மேட்ரிக்ஸ் Tக்கான ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். 18th question x1 equal to x1 plus k Tx2 x2 equal to x2 x3 equal to x3 if the temperature field is given by the spectral expression வந்து theta equal to x1 plus x2 then which is incorrect. நமக்கு வந்து incorrect statement என்ன இருக்குது? ஆப்ஷன் A B C D 4 இருக்குது. எல்லாமே ஃபார்முலா the material dispersion of the temperature நமக்கு இருக்கக்கூடிய thetaவுக்கு நம்ம வேல்யூ the material dispersion of the velocity field வந்து அதனுடைய நமக்கு இருக்கிற வேல்யூ அது ஸ்பெக்ட்ரல் டிஸ்பிரேஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஃபீல்டுக்கு இங்கே நமக்கு ஆப்ஷன் இதில். அடுத்து வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார் பர்டிகுலர் மெட்டீரியல் பார்ஷியல் அப்படின்றதுக்கான இதனுடைய வேல்யூ. இதில் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதனுடைய ராங்கான ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தோம்னா ராங்கான த மெட்டீரியல் டிஸ்பிரேஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஃபீல்டு இதுவும் வெலாசிட்டி ஃபீல்டு k இன்ட்டு v1 x2 இது வந்து மெட்டீரியல் டிஸ்பிரேஷனாக இது ஸ்பெக்ட்ரல் டிஸ்பிரேஷன். சரிங்களா? இப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் the time rate of change of quantity of a material particle is known as இது வந்து rate of change of quantity அதனுடைய quantity of the material particle is known as இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா rate of change of quantity. கீழே வந்து பாருங்கள் டெரிவேட்டிவ் மெட்டீரியல் டெரிவேட்டிவ் ஸ்பெக்ட்ரல் டெரிவேட்டிவ் நன்னில் இருக்குது. சரிங்களா? இது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா மெட்டீரியல் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். அது மெட்டீரியல் வந்து பார்ஷியல் அப்படின்றதுனால அது வந்து மெட்டீரியல் டெரிவேட்டிவ்.
அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். லெட்டு x1 equal to x1 plus k t into x2 வந்து x2 x3 equal to x3. The temperature field of spectral distribution is theta equal to x1 plus x2 and v equal to k x2 e1. தென் வந்து d theta by dt இதுக்கான வேல்யூஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். d theta by dt டிஃபரன்ஷியேஷன் வந்து பாருங்கள் k into x2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி டிஃபார்மல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் கண்டினியூஸ் given by x1 x2 x3 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபீல்டு என்ன கேட்குறாங்க. இது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து பாருங்கள் x1 1/2 x1 இருக்குது, x2 x3. அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் வந்து இது எப்படி நம்ம x1 மைனஸ் நமக்கு இதனோட வேல்யூ x1 அதாவது 1 ஹோல் நம்பர் x2 மைனஸ் x2 அது x3 மைனஸ் x3 அப்படின்னு ஆப்ஷன் வந்து பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். 1/2 இன்ட்டு x1 மைனஸ் x1 1 முழு எண் 1 சரிங்களா. அப்போ மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 1/2 x1. இது வந்து x2 மைனஸ் x2 0, அது வந்து இங்கே x3 மைனஸ் x3 0. அப்போ வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏதோ வந்து நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். இது நெக்ஸ்ட் பார்க்கலாம். The unit along the principal direction e1 e2 e3 eigenvalues of e. eigenvalues வந்து இப்போ லாஸ்ட் வந்து ஒரு 14th 15th வந்து கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். eigenvalues வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அது வந்து பிரின்சிபல் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதில் நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பாருங்கள். அந்த வேல்யூஸ் வந்து பிரின்சிபல் வேல்யூஸ் சொல்லுவோம். இதில் e1 e2 e3 வந்து ஐகன் வேல்யூஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் வந்து பிரின்சிபல் ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஷின் வந்து பாருங்கள். இது லாஸ்ட்டாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ப்ராப்ளம்ஸோட ஃபார்முலாஸ் தான் இங்கே கொஷினாக நம்ம கேட்டிருக்காரு. என்னதுன்னா பிரின்சிபல் ஸ்கேலர் இன்வேரியன்ட் ஆஃப் த ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்கு. I1 I2 I3 ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கொஷின் தான் இங்கே வந்து ஃபார்முலாஸும் நம்ம கேட்டிருக்கிறாங்க. கிவன் த மேட்ரிக்ஸ் இ பிரின்சிபல் டெஸ்டஸ் இந்த ரூட்ஸ் ஆஃப் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் இ நம்ம கொடுத்துட்டு அது 1 2 நமக்கு 3 வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா I1 I2 I3 வந்து பிரின்சிபல் ஸ்கேலர் இன்வேரியன்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் T1 T2 T3 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். T இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்தோன்னா E1 E2 அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். I1 I2 பதிலாக அதில் வந்து பார்த்தோன்னா E11 இது வந்து டயகனல் நமக்கு இருக்கும். டயகனலை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது வந்து இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு I1 I2 I3 தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிரின்சிபல் ஸ்கேலர் இன்வேரியன்ட் ஃபார்முலா. டயகனலை ஆட் பண்ணுறதா வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் டயகனல் ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, E11 E22 E3 இது வந்து ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா I1 நமக்கு. அடுத்து வந்து I2க்கு வந்து பார்த்தோன்னா I3க்கு நான் சொல்லிக்கிறேன் டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தான் வந்து இது வந்து I3 ஆப்ஷன் சியில். நம்ம வந்து வேறு வந்து I2 என்னென்னு தான் கொஷின் கேட்குறாங்க. அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ உங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸில் அந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ தான் இங்கே இருக்குது. E11 அது இங்கே E22 டிட்டர்மெண்ட் வேல்யூவில் சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். இது I2, இது வந்து I1, இது வந்து I2, இது I3. இது ப்ராப்ளம்ஸ் வந்து 2-3 ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் நமக்கு அதே சேம் ப்ராப்ளம் தான். பென்சில் வந்து வெலாசிட்டி ஃபீல்டு வந்து V1 K x2 V2 V3 வந்து எல்லாமே வந்து 0 இருக்குது. அது ரேட் என்னன்னு சொல்லி ரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆப்ஷன் நம்ம பாருங்கள். இது ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பி 0 K/2 0 K/2 0 0 எல்லாமே வந்து 0 சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஃபியூலிட் வந்து மெக்கானிக்ஸ் த வெர்டிசிட்டி டென்சர் வந்து ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு டேஷ் இஃப் வந்து ஒமேகா வந்து ஆன்டிசிமெட்ரிக் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு இருந்தால் அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து வெர்டிசிட்டி டென்சர் வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் டு எதுக்கு இருக்கும் அப்படின்னா ஒமேகா அப்படின்னா அதனுடைய ஆன்டிசிமெட்ரிக் வந்து மேட்ரிக்ஸ் வந்து 2 ஒமேகாவாக நமக்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். For an incompressible material, the material derivative of the density is 0 அப்படின்னு இருக்குது. அது மெட்டீரியல் டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு டெரிவேட்டிவ் மெட்டீரியல் டெரிவேட்டிவ் தான் நமக்கு கிடைக்கும். அதனுடைய டென்சிட்டி 0. தென் த மாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் இது நம்ம மாஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஃபார்முலாஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது கர்ல் V = 0 அது del square V. இது வந்து பாருங்கள் டைவர்ஜென்ஸ் D V = 0 இது டைவர்ஜென்ஸ் V = 0.
அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த வெலாசிட்டி ஃபீல்டு v1 v2 v3 வேல்யூ x1 by 1 + t அது x2 by 1 அது x3 சேம் அதே தான். இது காமனாக வந்து vi = xi divided by 1 + t i வந்து 1 2 3 ஈக்குவேஷன். டென்சிட்டியாக பார்த்தா மெட்டீரியல் வந்து பார்ஷியல் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் வந்து ரோ நமக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க நமக்கு ப்ராப்ளம்ஸாக நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரோ டிவைடட் பை 1 + t ஹோல் கியூப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் வெக்டர் இஸ் நார்மல் டு த பிரின்சிபல் வந்து பிளேன் இஸ் நோன் அஸ். இது வந்து ட்ரெஸ்ஸஸ் வெக்டர் வந்து நார்மல் டு த பிரின்சிபல் பிளேனு என்ன நம்ம சொல்லுவோம் ஆப்ஷனில் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா அதே பிரின்சிபல் வந்து ட்ரெஸ்ஸஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதே கொஷின்லேயே இருக்குது நமக்கு பிரின்சிபல் வந்து ஐகன் வேல்யூ இந்த ஐகன் வெக்டர் எல்லாமே வந்து சேம் அதே தான் நமக்கு. அப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் வெக்டர் நார்மல் இது வந்து பார்த்தோன்னா அதே வந்து பிரின்சிபல் வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். On the boundary of somebody there are the applied distributive force நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. the boundary of the somebody வந்து அதனுடைய applied distributive force வந்து நம்ம என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு ஆப்ஷனில் இது ஒரு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து the fluid is the isotropic with respect to any conformation is known as. இது வந்து ஐசோட்ராபிக் fluid ஐசோட்ராபிக்கு நம்ம ஆப்ஷனில் என்னன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கா வந்து ஒரு நியூட்டன் fluid சொல்லுவோம். fluid is isotropic with respect to any conformation is known as the வந்து நியூட்டீனியன் fluid அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நான் பார்த்த எல்லாமே வந்து கண்டினியூஸ் மெக்கானிக்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இதே போல் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேயும் வந்து எம்சிக்யூ கொஷின் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.